ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கார்த்திகிங் மோட்டர்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட ராஜாங்க. நிறைய பேர்த்தோட கனவு வண்டி, அதாவது ட்ரீம் வண்டினே சொல்லலாங்க. அதுதாங்க நம்ம மகேந்திரா தார். இந்த வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ ஒரு ரக்கட்டான ஃபீலு, எவ்வளோ ஒரு ராயலான ஃபீலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு பிஎம்டபிள்யூ பென்ஸ் நின்னாங்க கூட அதுக்கு பக்கத்தில் இந்த வண்டி நின்னா அதை பார்க்க மாட்டாங்க எல்லாருமே, தாரத்தான் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான வண்டின்னு சொல்லலாங்க. இப்போதைய சுச்சுவேஷனை பொறுத்தளவு தார் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்குதுங்க. இந்த 2025ஓட இயர் ஆஃப் தி காரும் கூட தார் தான் வாங்கியிருக்குங்க அவார்டுங்க. இந்த தாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பெருசுங்க வரலாறு, இதோட வரலாறுங்க. 1960 மகேந்திரா ஜீப் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட வரலாறு வந்துட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. ஜீப்புனா எல்லாத்துக்குமே பிடிச்சது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4x4 காட்டுக்குள்ள ஓட்டுறதுக்கு மட்டும்தான் ஜீப்பு, ஒரு ரக்கட்டான இது அப்படிங்கிறது மட்டும் தான் நினைச்சிருப்பாங்க. அந்த வகையை வந்து மாற்றி எல்லாத்துலேயுமே ஒரு ப்ளஸ்ஸாக கொண்டு வந்து நம்ம மகேந்திரா தாங்க. அது மகேந்திரா தார் 2022 டிசம்பருங்க. ஒரு விவிஐபி யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பருங்க 1515ங்க. இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 33,000 கிலோமீட்டரில் தான் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், பெயிண்ட் டச்சப் எதுவுமே ஆகாத வண்டிங்க. ஃபுல்லாக பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். உங்களுக்கு மேசிவான 7 கிரில் வந்துருங்க. பழைய தாரில் இருக்கிற 2010 இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த இது போகக்கூடாதுங்கிறதுக்காகவே, அந்த ப்ரைடுக்காகவே அதை கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து அலஜின் பல்ப் தான் வருங்க. கஸ்டமர் வந்து இதையே ஆல்ட்ரு பண்ணிக்கிறாரு. ஒயிட் கலர் ப்ரொஜெக்ட் லைட் வந்துருங்க. டே டைம் எல்இடி வந்துருங்க. ஃபாக் லேம்பும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே கொடுத்துட்டாங்க, ப்ரொஜெக்டராகவே கொடுத்துட்டாருங்க. முக்கியமான விஷயம் அதில் உட்காந்து காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் 2 பேர் ஏர் நின்னாலுமே ஃபுல் வெயிட் தாங்குங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அட்வென்ச்சர் ஓட்டும் போது நீங்கள் போய் காட்டுக்குள்ளே வண்டி நிறுத்திட்டு அப்படியே அதில் சிட்டிங் பண்ணிக்கலாம், உட்காந்துக்கலாங்க. நீங்கள் இந்த வண்டி பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே ரோடு பேஸ் அதிகமான இருக்கிற வண்டி இது மட்டும்தாங்க. 226 வருங்க வீல் பேஸ் உங்களுக்குங்க. ஃபார்ச்சுனர் வந்து 221 வருங்க. அதுக்கப்புறம் இது முதல் இடத்துல இருக்கிறது தார் மட்டும்தாங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச் வந்துருங்க உங்களுக்கு. இதில் ஒரு இன்னும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 5மே அலாய் வீல் வந்துருங்க. 5வது வீலும் ஸ்பேர் வீலும் வந்து 18 சைஸ் தான் இருக்கு உங்களுக்கு. இது ஒரு 3 டோர் வெர்ஷனுங்க. எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. இன்னைக்கு வரைக்கும் பெயிண்ட் டச்சப்பே ஆகாத வண்டிங்க. வாங்க வண்டி ஓவராலாக உள்ளே போய் பார்த்துடலாம். இன்டீரியரை நம்ம தாரோட ராயலான இன்டீரியர் பார்த்துடலாங்க. ஒரு ஒரிஜினல் பியூர் லெதர் சீட் போட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான சீட் கவருங்க. அதே டோனில் உங்களுக்கு 70 மேட் போட்டிருக்கிறாங்க. ஃபுல் மேட்டுங்க, 70 மேட்டுங்க. ஏர் பேக் வந்துருங்க உங்களுக்கு. மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சில் வந்துருங்க. டச் ஸ்க்ரீனுங்க. மகேந்திராவோட காம்பேக்டான ஒரு டச் ஸ்க்ரீன் சொல்லலாங்க. இதுலேயே உங்களுக்கு அட்வென்ச்சர் மோடு டிரைவு, உங்களுக்கு ஆஃப் ரோடு மோட் டிரைவிங், உங்களுக்கு எல்லாமே இதுலேயே வந்துடும். உங்களுக்கு நேவிகேஷன்லேருந்து அனைத்துமே இதில் வந்துருங்க உங்களுக்கு. ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு. சின்ன வண்டிங்காட்டி உங்களுக்கு பின்னாடி த்ரோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. ஏசி பார்த்தீங்கன்னா அது மேனுவல் மட்டும்தான் வருங்க. இந்த சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃப்ளைட்டோட பட்டன்ஸ் இப்படி தான் இருக்குங்க. ஏர் பேக், பேசஞ்சர் ஏர் பேக் வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு மேனுவல் புக்கு, ஸ்பேர் கீ அனைத்துமே அவைலபிளுங்க. கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டும் அவைலபிளுங்க. ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு. முக்கியமான விஷயம் க்ரூஸ் டிரைவ் வந்துருங்க. வாய்ஸ் மெயில் அசிஸ்டும் வந்துருங்க உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வண்டியில் பார்க்க வேண்டியது இதுதாங்க. 4x4ங்க, 2Hங்க, 4H, N4Lன்னு வந்துருங்க உங்களுக்கு. 2H பொறுத்தளவு உங்களுக்கு லூப்பில் நீங்கள் 90 டிகிரி கீழே இறக்கும்போது 2H போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வண்டி எந்த மூவ் ஆகாத அளவாக தான் வருங்க உங்களுக்கு. ஸ்பீடு எல்லாமே அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க. 4Hங்கிறது உங்களுக்கு நல்ல ஹைட்டில் ஏறும்போது உங்களுக்கு அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. 6 ஸ்பீட் மேனுவல் கீர் வந்துருங்க. இதில் ஆட்டோ ஹில்கோல் அசிஸ்ட் வந்துருங்க. டெசன் ஹில்கோல் அசிஸ்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. ஆஃப் ரோட் மோடும் வந்துருங்க உங்களுக்கு. மோட்டரைஸ்ட் சைடு மிரர் வந்துருங்க உங்களுக்கு. முக்கியமான விஷயம் ஃப்ரண்ட் 2மே பவர் விண்டோஸ் வந்துருங்க உங்களுக்கு. இது ஃப்ரண்ட் 2மே 2 டோர் மட்டும்தாங்க. பின்னாடி டிக்கி 3 டோர் வண்டிங்க. இது ஆக்சுவலாக 4x4 பேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குங்க உங்களுக்கு. அலாய் வீல்ஸ் நல்லா மாசிவாகவே இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் தாருங்கிற பேட்ச் வந்துருங்க உங்களுக்கு. இந்த தாருங்கிற பேட்ச் வந்து வண்டி சுற்றி நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் பின்னாடி டெயில் லைட்லேயும் கூட அந்த தாருங்கிற சிம்பிள் லைட் வந்து உங்களுக்கு தெரிய பாருங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குங்க. அதுவும் அலாய் வீல் தான் வரும் உங்களுக்குங்க. வாங்க நம்ம பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துடலாங்க. இந்த வண்டிக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் ஓப்பன் பண்ணணுங்க. முதல்ல ஓப்பன் பண்ணி கிளாஸ் 2வது பண்ணணுங்க. ரியர் டிஃபாகர் வந்துருங்க இந்த வண்டியை பொறுத்தளவு உங்களுக்கு. பின்னாடி உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸுமே ஓரளவுக்கு மேக்ஸிமமாக தான் கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா அது 4x4 ஓட்டங்காட்டி உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேக்ஸிமமாக தான் இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இங்கே வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பம்பருங்க. இது ஒரு சமயம் நீங்கள் 4x4 ஓட்டும் போது உங்களுக்கு வண்டி ரோல் பேக் ஆனாலுமே உங்களுக்கு இது வந்து மேலே வந்து உங்களுக்கு ஹார்ட் டாப் தான் கொடுத்துருக்குறாங்க. மற்ற வண்டியில் வர்ற மாதிரி மெட்டல் இருக்காதுங்க. அந்த ரோலிங் ஆனாலுமே இது உங்களுக்கு அந்த முழுசாக உடஞ்சி நம்மளுக்கு பாதிப்பாகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்கள் வண்டி ஃபுல்லாகவே சுற்றியும் வரும் உங்களுக்கு. ரொம்ப சேஃப்டியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரி வியூ பாருங்க. இந்த சைடும் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க. 2.2 எம்காக் இன்ஜினுங்க, 130 பிஹெச்பிங்க. அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தாருங்கிற பேட்ச் இங்கேயும் வந்துருங்க உங்களுக்கு சைட்லேயுமே. 5 அலாய் வீல்ஸ்லையுமே தாருங்கிற பேட்ச் வந்துருங்க உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இங்கே ஒரு பேட்ச் கொடுத்துருப்பாங்க பாருங்க, மேட் இன் இந்தியா வித் ப்ரைடுங்க, மகேந்திரா லிமிடெட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசாக ஒரு அட்வென்ச்சர் ரைடுக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கிளாஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒட்டக தார்னா உங்களுக்கு பாலைவனம் தானே, உங்களுக்கு அந்த பாலைவனத்தில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த வண்டி பொறுத்தளவு பின்னாடி சைடு போகிறதுக்கு இங்கே ஒரே ஒரு பட்டன், அது அமுத்துனீங்கன்னா போதும். சீட்டு இப்படி வந்துடும், இப்படி தள்ளினீங்கன்னா முன்னாடி வந்துடும். நீங்கள் அப்படியே இங்கேருந்து ஏறி உள்ளே போய்க்கலாங்க. பின்னாடி 2 பேர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாங்க. நல்ல லெக் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரூஃபில் தான் வந்துருக்குங்க. உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் வருங்க. இதில் 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர் வந்துருங்க. ஆக்சுவலாக அவங்க பேக் சீட் யூஸ் பண்ணவே இல்லைங்க, பிராண்ட் நியூ அப்படியே இருக்கு பாருங்க. வண்டியோட பானட்டை பொறுத்தளவு இங்கே 2 சைடுமே லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை 2 ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணணுங்க. வண்டியோட பானட்டு பாருங்க, என்ன வெயிட்டுன்னு பாருங்க. ஒரு ஆள் தூக்குறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு. ஏன்னா அந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கேஜிங்க, 2 டன் ஆல்மோஸ்ட்டுங்க. வாங்க இந்த வண்டி பார்த்தல 2.2 இன்ஜினுங்க, எம்காக் ஓடுதுங்க, 130 பிஹெச்பிங்க, 300 டார்க் பவருங்க. வண்டியோட டர்போ பாருங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு மாசிவான லுக்கு. இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலைப்பாடு கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி பொறுத்தளவு உள்ள வண்டிக்குள்ள சவுண்டே கேட்காதுங்க உங்களுக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தார் வந்து சவுண்டு வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ இருக்கிற தார் எதுவுமே உள்ள சவுண்டு வராதுங்க, இன்ஜின் சவுண்டு எதுவுமே வராதுங்க. எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க. ஆரன் பார்த்தீங்கன்னா அவங்க ரூட்ஸ் ஆரன் நல்லா ஹெவியான ஆரன் போட்டிருக்கிறாங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு 1000 கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டி பற்றி இப்போ ஓவராலாக எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சுற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட நாலேஜுக்கு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 டிசம்பர் லாஸ்ட்டுங்க. சிங்கிள் ஓனருங்க, 4x4 எல்எக்ஸ் ஹெச்டி வந்துருங்க. இது வந்து ஹாட் டாப் வருங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனர், ஃபேன்சி நம்பர் 1515ங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க. 0 டெப்ரிசியேஷன் இன்சூரன்ஸுங்க. அந்த இன்சூரன்ஸ் பொறுத்தளவு உங்களுக்கு டயரு, லைட்டு எல்லாத்துக்குமே கவரேஜ் வந்துருங்க. பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி 0 டெப் இன்சூரன்ஸுங்க. 14 லட்ச ரூபா ஐடி வேல்யூ இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோனாக போய்க்கலாம். 15 லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு. இந்த வண்டியோட விலை என்னைக்கு ஆன் ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,50,000 வருதுங்க. அதுவாக ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 21 லட்சம் வந்துருங்க. நம்பர் எல்லாம் வாங்குறது போது இந்த வண்டிக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,78,000 கேட்குறேங்க. அதுலேயும் இந்த வண்டிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஷோரூம்ஸில் வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. மகேந்திராவில் வந்து 1 இயர் கம்பெனி வாரண்டி இருக்குங்க. அதுவாக நீங்கள் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டுக்கலாங்க. இப்போ 1 இயர் ஃப்ரீ வாரண்டியாக இருக்குது உங்களுக்குங்க. அதுவாக 60,000 கிலோமீட்டர் இன்ஜின் வாரண்டியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த வண்டி பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வரணுங்க. வேறு ஏதாச்சும் தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.